ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. எங்க இன்னைக்கு மேட்சை 12 மணி வரைக்கும் இழுத்துருவீங்களோன்னு சொல்லி பயந்துட்டு இருந்தோம். ஆனா 10 மணிக்கெல்லாம் மேட்சை முடிச்சீங்க பாத்தீங்களா? உண்மையிலே நீங்க ரொம்ப கிரேட்டு தான். இப்படி நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமை பார்த்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச் ஆயிப்போச்சுங்க. இன்னைக்கு யுஏஇ வெறும் 57 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதனால 58 ரன் எடுத்தாலே வின்னு அப்படின்ற சுச்சுவேஷன் இருந்துச்சுங்க. இதை பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, இது ரொம்ப ஜுஜிபி டார்கெட்டு. இருந்தாலும் ஒரு 10 ஓவரோ இல்லை 7 ஓவருக்காவது மேட்சை கொண்டு போவாங்க அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேறங்க. அபிஷேக் சர்மா சும்மா ஃபர்ஸ்ட் பால்லே 6 அடிச்சு பட்டை கிளப்பினாருங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 அடிச்சாரு. அவரோட இன்னிங்ஸை பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இந்தியா வந்திருக்காங்கன்னு சொல்லி. ஏன்னா அபிஷேக் சர்மா, சுப்மன் கில் 2 பேருமே ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப்பை போட்டு அதிரடியாக விளையாண்டாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்தே 48 ரன் எடுத்தாங்க. இதை பார்த்தவொடனே இவங்க 2 பேரும் சேர்ந்தே இன்னைக்கு கொஞ்சம் நேரத்தில் சட்டு புட்டுன்னு மேட்சை முடிச்சு விட்ருவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். அப்போ தாங்க அபிஷேக் சர்மா சித்திக்கோட பாலில் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ், இன்னுமால இந்த மேட்ச் இழுத்துக்கிட்டு இருக்கீங்க, நான் எப்படி மேட்சை முடிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பங்குக்கு அவரும் 6 அடிச்சு பட்டே கிளப்பிட்டாரு. இதனால இந்த மேட்சை நம்ம இந்தியா 5வது ஓவர்ல 9 விக்கெட் வித்தியாசத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த மேட்சை நம்ம இந்தியா வின் பண்ணது மூலமா இந்த ஆசியா கப் சீரீஸை வெற்றியோட, அதுவும் இமாலய வெற்றியோட தொடங்கியிருக்கோம். நம்ம கூட என்ன நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, ரொம்ப நாள் கழிச்சு நம்மளே T20 விளையாட போகிறோம், நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க போகிறாங்களோ, நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருவாங்களா, நம்மளோட பிளேயர்ஸ்லாம் நல்லா விளாண்டுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயந்துட்டு இருந்தோம். எத்தனை நாள் கழிச்சு விளாண்டா என்னப்பா, எப்போயும் நாங்கள் ஒரே மாதிரி தான் விளையாடுவோம் அப்படின்னு இன்னைக்கு நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த அளவுக்கு நம்ம மேட்சை கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதுக்கு காரணம் நம்ம பவுலிங்கில் பட்டைய கிளப்பினது தாங்க. குல்தீப் யாதவ் நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து 1 இல்லை 2 இல்லை 4 விக்கெட் எடுத்து அசைத்திருக்காரு. இதில் 3 விக்கெட்டை ஒரே ஓவர்லேயே எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் சிவம் தூபே அவரோட பங்குக்கு அவரும் 3 விக்கெட் எடுத்து அசைத்திருக்காரு. இது மட்டும் இல்லாமல் மற்ற பவுலர்ஸ் எல்லாருமே நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்து விக்கெட் எடுத்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதனால தான் யுஏஇயை வெறும் 57 ரன்னுக்கே கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுச்சு. அந்த ஒரு லோவஸ்ட் டார்கெட்டை நம்மளால் ஈஸியாக சேஸ் பண்ண முடிஞ்சுச்சு. இந்த அளவுக்கு நம்ம மேட்சை வின் பண்ணியிருக்கோம்னா இதுக்கு காரணம் நம்ம இந்தியாவோட மரண மாசான பவுலிங் தான். இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சூப்பராக வின் பண்ணியிருக்கோம். இதை பார்த்தோன்னா சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, எப்பா நமக்கு இந்த மேட்சா முக்கியம், நம்ம பங்காளி கூட விளையாட போகிற இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் தானே ரொம்ப முக்கியம், அதில் நம்ம இந்தியா எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மேட்சுக்காண்டி தான் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்போம். கண்டிப்பாக அந்த மேட்ச்சில் நம்ம இந்தியா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து எப்படியாவது வின் பண்ணோம் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையாக இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நடந்த இந்த மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.